வெல்கம் டு எம்எச் இன்ஃபோடெக். இந்த வீடியோவில் நீங்கள் என்ன பார்க்க போகிறீங்க அப்படின்னா, ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு வீடியோ தாங்க இது. இளையராஜாக்கு என்ன தான் ஆச்சு? அதாவது எந்த சாங் வந்தாலும், எந்த ப்ரோமோ வந்தாலும், எந்த படத்துடைய ட்ரைலர் வந்தாலும், இந்த ட்ரைலரில், இந்த பாட்டில், இந்த சீனில் என்னுடைய பிஜிஎம் எடுத்துட்டாங்க, என்னோடய சாங் எடுத்துட்டாங்க, ஏன் இப்படி பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு கோர்ட்டில் நோட்டீஸை போடுறதும், எனக்கு இது நஷ்ட ஈடு வேணும், இதுக்கான ப்ராப்பரான பதில் அவங்க சொல்லி ஆகணும்னு சொல்லிட்டு இளையராஜா இப்போ ரீசெண்டாக ஒரு 1.5 மந்த்தாக வர்ற சாங்கு, வர்ற ட்ரெய்லர் எல்லாத்துக்குமே ஒரு நோட்டீஸை கொடுக்குறாரு. இதை பற்றியான ஒரு டீட்டெயிலான வீடியோ தான் இந்த வீடியோ. ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதாவது 1957 காப்பிரைட் இஷ்யூவை பற்றி கவர்மெண்ட் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒன்ஸ் இப்போ ஒரு படம் எடுக்கிறாங்க அப்படின்னா ப்ரொடியூசர், ஆக்டர் அண்டு மியூசிக் கம்போசர், அப்புறம் எடிட்டர் இவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ப்ரொடியூசர்கிட்ட மொத்தமாக அசைன் ஆகிடணும். உங்களுடைய ஸ்கில், அதாவது நீங்கள் என்ன அவுட்புட் கொடுத்தாலும் அதுக்கு காப்பிரைட் ஓனர் ப்ரொடியூசர் தான் அப்படின்னு சொல்லிட்டு அஃபிஷியலாக 1957 கவர்மெண்ட் சொல்லியிருக்கிற ரூல்ஸ் இதுதாங்க. 1957 ஓகேங்களா? அப்படி பார்த்தா இளையராஜாவுடைய சாங்கை யார் எடுத்தாலும் சரி, இல்லை ஒரு எடிட்டருடைய சீனை யார் எடுத்தாலும் சரி, அந்த கதையை யார் எடுத்தாலும் அந்த படத்துக்கு ப்ரொடியூஸ் பண்ண ஓனர் தான் அந்த காப்பிரைட்டருக்கான ஓனர். ஓகேங்களா? இதுதான் 1957 இருந்தது. இப்போ ரீசண்டாக அதை ரிவிஷன் லெவலில் மாற்றும் போது 2012 என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, ப்ரொடியூசர், ஆக்டர், மியூசிக் டைரக்டர், எடிட்டர் இந்த மாதிரி இருக்கிறவங்க அவங்களோட ஸ்கில் எல்லாமே அந்த படத்தில் இன்க்ளூட் பண்ணாங்க அப்படின்னா அந்த ப்ரொடியூசர் அவங்களுடைய அந்த சாங்குக்கும் அந்த பிஜிஎம்முக்கும் தான் காப்பிரைட்டரே தவிர, அப்புறமா இப்போ இந்த மியூசிக் டைரக்டர் இருக்காங்க பார்த்தீங்களா, அவங்க ஒரு சாங்கை ப்ரொடியூஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க அந்த படத்துக்கு அப்படின்னா அந்த லெவலில் மட்டும்தான் ப்ரொடியூசர் அந்த ஒரு பாட்டுக்கு ஓனர். அதாவது அந்த படத்துக்கு மட்டும்தான் அவர் ஓனர். மற்றபடிக்கு அவர் எடிட் பண்ணி கொடுத்தது, அவர் கம்போஸ் பண்ணி கொடுத்த சாங்குக்கு வேறு இடத்துல எங்கே யூஸ் பண்ணாலும் ப்ராப்பராக அந்த மியூசிக் டைரக்டர், அதாவது இளையராஜா அவருடைய இது இல்லாமல் எங்கேயுமே யூஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு 2012 ஒரு கவர்மெண்ட் ரூலாக அஃபிஷியலாக அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அதை தெரிஞ்சுட்டு தான் நம்ம தலைவர் மொத்தமாக இறங்கியிருக்காரு. ஸோ இது ப்ராப்பரான ஒரு கரெக்டான ஒரு வே தான் இளையராஜா போகிறது. பட் அவருக்கு ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு எத்திக்காக ஓகே இதெல்லாம் யூஸ் பண்ணிக்கிட்டோம், அதில் போய் என்ன பிரச்சனை இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு விட்டுருந்தாருன்னா இது ஒரு பிரச்சனை இல்லை. பட் இப்போ அவர் பண்ணுறது கவர்மெண்ட்டுக்கான ப்ராப்பரான ஒரு கணக்கில் தான் அவர் இளையராஜா பண்ணுறாரு. ஏன்னா கவர்மெண்ட் அதுதான் சொல்லியிருக்காங்க. 2012 மியூசிக் டைரக்டராக இருக்கிறவங்க நீங்கள் என்ன தான் சாங் கம்போஸ் பண்ணி கொடுத்தாலும் அந்த படத்தில் அவங்க யூஸ் பண்ணிட்டாங்க. ப்ரொடியூசர் அந்த படத்துக்கு மட்டும்தான் ஓனர். அதுக்கடுத்து அந்த படத்தில் நீங்கள் கொடுத்த சாங் அதுக்கு நீங்கள் தான் ஓனர். உங்களுடைய சாங்கை எங்கே எடுத்து போட்டாலும் ப்ரொடியூசர் ஆன்சர் பண்ணணும் அப்படின்றது கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு தெளிவாக 2012 ஒரு லிஸ்ட்டை ஃபுல்லாக அரைவ் பண்ணி அந்த ரிவிஷன் லெவலில் மாற்றிருக்காங்க. இது தெரியாமல் நம்ம ஆளுங்க என்ன பண்ணியிருக்காங்க, 96 படமும், மஞ்சுமல் பாய்ஸும், இப்போ ரீசெண்டாக லோகேஷ் கனகராஜ் ரெடி பண்ணிட்டு இருக்கிற கூலி படம், இந்த 3 படத்துலையும் பார்த்தீங்கன்னா இளையராஜாவுடைய சாங் அண்டு அந்த ஒரு லிரிக்ஸு இதெல்லாம் யூஸ் பண்ணிட்டாங்க தெரியாமல். ஸோ இதை தெரிஞ்சுக்கிட்ட நம்மால் எனக்கு கவர்மெண்ட்டே எனக்கு இதுதான் சொல்லியிருக்கு, நீங்கள் ஏன் என்கிட்ட ப்ராப்பராக வாங்கலை அப்படின்னு சொல்லிட்டு கேஸை போட்டாங்க. இப்போ இந்த பட்சத்தில் கூலி படத்தில் ஆக்ட் பண்ணியிருக்கிற ரஜினியும் லோகேஷ் கனகராஜ் இவங்களாம் என்ன சொன்னாங்கன்னா, ப்ராப்பரான ஒரு காப்பிரைட்ஸை நாங்கள் ப்ரொடியூசர் அந்த ஆர்கனைஸ் கிட்ட இருந்து நாங்கள் வாங்கியிருக்கிறோம். ஸோ அதுக்கான அப்ரூவல், அதுக்கான ஃபுல் எவிடன்ஸ் எங்ககிட்ட இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு லோகேஷ் கனகராஜ் அண்டு ரஜினியெல்லாம் சொல்லியிருக்காங்க. இந்த பக்கம் மஞ்சுமல் பாய்ஸ் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, குணா படத்துக்கு அப்போ ப்ரொடியூசராக இருந்த குணா படத்துடைய ஓனர் நாங்கள் இந்த சாங்கை, அதாவது தமிழ்நாட்டில் அந்த சாங் அவ்வளோ ஃபேமஸ், அதுவும் இல்லாமல் இந்த கொடைக்கானலில் அந்த குணா கேவில் இவ்வளோ பெரிய சாங்கை கம்போஸ் பண்ணி எடுத்துருக்கிறது வேர்ல்டு லெவலில் மொத்தமாக எல்லாருக்குமே தெரியும். அப்படி இருக்கும்போது அந்த சாங்கை நான் யூஸ் பண்ணுறேன் அப்படின்னா நான் ப்ராப்பராக அந்த படத்துடைய ஓனர்கிட்டே ப்ரொடியூசர்கிட்டே நான் கேட்காம இருப்பேனா அப்படின்னு சொல்லிட்டு மஞ்சுமல் பாய்ஸ் இளையராஜாவுக்கு ரிட்டன் நோட்டீஸ் அடிக்கிறாங்க. நான் ப்ராப்பராக ப்ரொடியூசர்கிட்ட கேட்டு தான் நான் அந்த சாங்கை எடுத்தேன் அப்படின்னு சொல்லிட்டு. 96 சேம் இஷ்யூ தான். ஸோ அந்த மாதிரி பிரச்சனை தான் நடந்தது. ஸோ இப்படி இவங்க எல்லாருமே நான் ப்ரொடியூசர்கிட்ட கேட்டேன், அந்த ஆர்கனைஸ் கிட்ட கேட்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. பட் இளையராஜா ஸ்ட்ராங்காக இருக்காரு. எனக்கு கவர்மெண்ட் சொல்லியிருக்கிற ரூல்ஸ், ப்ரொடியூசர் எனக்கு அந்த படத்துக்கு நான் கொடுத்த சாங், அந்த படத்துக்கானது காப்பிரைட் மட்டும் தான் ப்ரொடியூசருக்கு. அதர்வைஸ் அந்த சாங் லிரிக்ஸை எடுத்தாலோ அந்த பாட்டை எடுத்தாலோ ப்ராப்பராக என்கிட்ட நீங்கள் அப்ரூவல் வாங்கியிருக்கணும், காப்பிரைட் வாங்கியிருக்கணும். அது ஏன் நீங்கள் பண்ணல அப்படின்னு சொல்லிட்டு அகென்ஸ்டாக கொஸ்டினை இன்னொரு நோட்டீஸை கொடுத்துருக்காரு. ஸோ இதுக்கு கோர்ட் என்ன சொல்ல போகுது அப்படின்னு சொல்லிட்டு தெரியல. பட் இளையராஜா சைடில் இவர் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, எனக்கு அந்த பாட்டை யூஸ் பண்ணதுக்கான ப்ராப்பரான
கைட்லைன்ஸ், அதாவது ஏன் யூஸ் பண்ணீங்க, எதுக்காக யூஸ் பண்ணீங்க, அந்த படத்தில் வந்து எந்த மாதிரியான ஒரு சீன்ஸ் வரப்போகுது. ஸோ இப்போ எப்படின்னா ஒரு வில்லனுக்கோ இல்லை ஒரு ரோல் வந்து வேற மாதிரி இருக்கிறவனுக்கெல்லாம் கொடுத்துட்டாங்க, இந்த கூலி படத்தில் லைக் அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு கொடுத்துட்டாங்க அப்படின்னா இவருடைய சாங் வந்து அவ்வளோ மோசமானதா அப்படின்னு ஒரு அவருடைய சாங்கை கேவலப்படுத்துற மாதிரி ஆயிடும். ஸோ அந்த மாதிரி ஏதாவது இருக்கா அப்படின்றத எக்ஸ்பிளைன் பண்ணோம். அப்புறம் நஷ்ட ஈடு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காரு நம்ம இளையராஜா. ஸோ இவருக்கு நல்ல இடம் தாங்க. ஏன்னா கவர்மெண்ட் சொல்றதுக்கு தகுந்த மாதிரி தான் இவர் பண்ணிட்டு இருக்காரு. பட் இவங்க மாட்டிக்கினாங்க. கூலி, மஞ்சுமல் பாய்ஸ், 96 படம்லாம் வந்து மாட்டினுக்கிறாங்க. இவங்க என்ன பண்ண போறாங்க அப்படின்றது தெரியல. ஸோ இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. அண்ட் இந்த ரிவிஷன் லெவல் மாறினது இப்போ இவங்க காப்பிரைட் எல்லாம் வாங்கியிருக்காங்க பார்த்தீங்களா, இவங்களுக்கு தெரியாம இருக்கா அப்படின்றது தெரியல. இவங்க ப்ராப்பரா அதை பத்தி தெரிஞ்சுட்டு அந்த சாங் எடுத்து யூஸ் பண்ணியிருக்கலாம். பட் இந்த நிலைமையில கோர்ட் வந்து யாருக்கு சப்போர்ட் பண்ண போகுதுன்னு தெரியல. ஃபார் இளையராஜாவா, ஃபார் வந்து ஆடியன்ஸ்க்காக ஒரு பாட்டை எடுத்துட்டு நல்ல படத்தை கொடுத்த ஒரு டைரக்டருக்காகவா இல்லை இளையராஜாக்காகவான்னு தெரியல. நீங்க யாருக்கு சப்போர்ட் பண்ணுவீங்கன்னு சொல்லிட்டு மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. அண்ட் இளையராஜா சார் வந்து பண்றது கரெக்டா தப்பா அப்படின்றதும் சொல்லுங்க. நம்ம என்னதான் இளையராஜாவை திட்டினாலும் இப்போ நானே கூட அகைன்ஸ்டா ஏன் இப்படி பண்றாரு, அவருக்கு மனசாட்சி இல்லையா அப்படின்லாம் கேட்டாலும் ஒரு கொஞ்ச நேரத்தில் விட்டு நம்ம தூக்கம் வரல இல்லை ஏதாவது கொஞ்சம் டென்ஷனாக இருக்குது அப்படின்னா அவரோட சாங்கை தான் நம்ம எடுத்து காதில் கேட்போம். ஸோ அப்போ தான் ஒரு நல்ல ரிலாக்ஸேஷனாக இருக்கும். ஸோ இது எல்லாருக்குமே தெரிஞ்சது தான். ஸோ அவர் பண்ணுறது எனக்கு தெரிஞ்சு கவர்மெண்ட் வைஸாக அவர் கரெக்டாக ப்ராப்பராக தான் பண்ணிட்டுக்கிறாரு. பட் அவர்கிட்ட ஒரு வார்த்தை கேட்டிருக்கலாம், கேட்டு இதை பண்ணியிருக்கலாம். பட் அந்த ரிவிஷன் லெவல் மாறாமல் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக இவர் எதுவுமே கேட்டிருக்க மாட்டார். பட் இளையராஜா வந்து எந்த அளவுக்கு ஒரு கவர்மெண்ட் ரூல்ஸை வந்து ரிவிஷன் லெவலெலாம் மாற்றிட்டு இருக்கிறத கூட பார்த்துருக்காங்கன்னு. ஒருவேளை இந்த பாட்டெல்லாம் எடுத்தாங்க அதுக்கப்புறமா நம்ம அந்த ஒரு காப்பிரைட்ஸை வந்து நம்ம படித்து பார்க்கலான்னு சொல்லிட்டு ஹிஸ்ட்ரி எடுத்து பார்க்கும்போது இந்த ஒரு ஹிட் மாட்டினால இவர் கேஸை போட்டாரா அப்படின்றது தெரியல. எனிவே இளையராஜா போட்டது கரெக்டு தான். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள். இன்னொரு நல்ல வீடியோவில் சந்திப்போம். அன்டில் டாடா பாய்.